ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் சண்டே வெளியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு நாங்கள் வஞ்சரம் ஃபிஷ் தான் வாங்கியிருந்தோம். நீங்கள் ஃபிஷ் குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுதான் ஃபிஷ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி ஃபிஷ்லாம் ட்ரை பண்ணதில்லை, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கான ஆனியன்ஸ் அண்டு டொமேட்டோஸ் தான் கட் பண்ணிகிட்ருக்கோம். மீன் குழம்புக்கு மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அது மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையா ஆனியன்ஸ் நிறைய போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்புக்கு தேவையான டொமேட்டோ அண்ட் தென் ஆனியன் எல்லாம் கட் பண்ணி ஃபஸ்ட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபிஷ்ஷையும் நல்லா நாங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் புளியும் உங்களுக்கு தேவையான அளவு ஊற போட்டு வச்சுருக்கணும். இந்த ஃபிஷ் நல்லா நாங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் தண்ணியில். இந்த வஞ்சரம் ஃபிஷ்னால நம்ம ரொம்ப தேய்ச்சிலாம் கழுவ தேவையில்லை. ஸ்கின்னை மட்டும் ரொம்ப சால்ட்டு போட்டு நல்லா க்ளீன் பண்ணால் போதும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா அண்ட் தென் ஃப்ரைக்கும் இதே மசாலாவும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் எப்படி தான் யூஸ் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மசாலா தான் நாங்கள் இப்போது அரைச்சிட்ருக்கோம். நம்ம இதை ராவாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பெப்பர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ மசாலாலாம் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா இது குழம்புக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெந்தயம் மட்டும் போட்டால் போதும். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வெந்தயம் மட்டும் தான் போடுவேன். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்தா சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் வெங்காயத்தை வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி தேவையான கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காய பேஸ்ட்டையும் இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். என்னடா வெங்காய பேஸ்ட் இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அது மசாலா அரைச்சதுக்கப்புறம் அரைச்சதுனால இந்த கலரில் இருக்குது. அப்புறம் அரைச்சிட்டு நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா இந்த தனி மிளகாப்பொடி, பெப்பர் அண்ட் தென் சீரகம் போட்டு அரைச்ச மசாலாவே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு குழம்பு நல்லா வற்றணும். வற்ற தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது ரொம்ப நேரம் கொதிக்கணும். கொதித்து அது குழம்போட கன்சிஸ்டன்ட் ரொம்ப திக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் ஆட் பண்ணணும். மீன் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும். மீனுக்கு ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. அப்படி நம்ம ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, மீன் கலண்டுரும். ஸோ அதனால் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வைக்க முடியாது. ஸோ நீங்கள் மொதவே மீனை போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா பாயில் பண்ணி அதை நல்லா திக்காக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம இப்போ ரசம் தான் வைக்க போகிறோம். ரசத்துக்கு நான் மஞ்சள் போட்டு தான் வைப்பேன். உங்களுக்கு அந்த மஞ்சள் போட்டிருந்தா பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு மஞ்சள் ஆட் பண்ணியிருந்தால் அது ஒரு நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் ரசத்துக்கு தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம ரசம் புளி எல்லாத்தையும் கரைச்சி வச்சுருந்ததெல்லாம் ஊற்றிடலாம். நான் டொமேட்டோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளியும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவேன். மிக்ஸிலே கிரைண்ட் பண்ணிடுவேன். நான் கையிலலாம் இது பண்ண மாட்டேன். அப்புறம் ரசமும் கொதித்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சோறு தான் அடுப்பில் இருக்குது. இப்போ மீன் ஃப்ரைக்கான நம்ம ஊற வச்சுருந்ததை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீன் குழம்பு, ரசம் அண்ட் தென் மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட சண்டே லன்ச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன லன்ச் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது.
அண்டு நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.